வழக்கமானவர்கள். உயிரெழுத்து மெய்யெழுத்து. ஏன் உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று ஞானிகள் பெயர் வைத்தார்கள்? அதாவது மெய் என்பது நம்முடைய உடம்பு, உயிர் என்பது நம்முடைய ஆத்மா. இந்த உடம்புக்கும் எழுத்துக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் இல்லாமல் பேர் வைத்திருப்பார்களா? இப்போ ஆங்கில எழுத்து இருக்கு, ஜூல் உயிரெழுத்து அப்படின்னு வச்சுருக்காங்களா? ஜூல் எழுத்துக்கள், சூல் வேர்ட் அப்படின்னு எதுவும் வச்சுருக்கானுங்களா? பாடி வேர்ட் உடம்போட எழுத்துக்கள் அப்படின்னு எதுவும் வச்சுருக்கானுங்களா? கிடையாது. ஆனால் தமிழிலே மட்டும்தான் உயிரெழுத்து மெய் எழுத்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உயிர் என்பது நம்முடைய ஆத்மா, மெய் என்பது நம்முடைய உடம்பு. ஏன் அவ்வாறு வைத்தார்கள்? அதாவது இந்த உடம்பு இயங்க வேண்டுமானால் உடம்பும் உயிரும் கலந்திருந்தால்தான் இயங்க முடியும். புரியுங்களா? அதே போல் நாம் பேசுகிற வார்த்தைகள், சொற்கள், இந்த சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் நம்முடைய உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். 2000 வருடங்களுக்கு முன்னே தொல்காப்பியன் தமிழ் இலக்கணம் செய்திருக்கிறான் என்றால் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதாவது இக் என்பது உயிர் மெய்யெழுத்து, மெய்யெழுத்து சாரி, இக் என்பது மெய்யெழுத்து, அ என்பது உயிரெழுத்து, அதாவது குறில் எழுத்து, ஆண் எழுத்து என்று பெயர். எழுத்துக்களிலே அ ஆ குறில் நெடில் ரெண்டும் ஆண் எழுத்துக்கள் தான். புரியுங்களா? இப்போ இக்கு ப்ளஸ் அ சீக்வல் டு க. புரியுங்களா? இக்கு என்பது மெய் எழுத்து, ஆ என்பது உயிர் எழுத்து. இப்பொழுது க என்ற வடிவிலே ஆனாவின் உருவம் எங்காவது இருக்கிறதா? இக்கு என்ற எழுத்து புள்ளி கேட்டு போய் வந்திருக்கிறது க என்று. நான் சொல்றது புரியுங்களா? அப்பொழுது இந்த மெய்யெழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்தால்தான் க என்ற எழுத்து வருகிறது. இந்த உடம்பும் உயிரும் இயங்கினால்தான், புரியுங்களா, அவன் மனுஷன் அல்லது உயிருள்ளவன் சொல்லுவாங்க, என்ன பாடி போனோன்னு சொல்லிடுவோம். ரெண்டும் சேர்ந்து இயங்க வேண்டும், உடம்பும் உயிரும். அப்படி உடம்பு எதை வைத்து உயிர் இருக்கிறது மனிதன் உடம்பிலே என்று நாம் தெரிந்து கொள்கிறோம்? நம்முடைய உடம்பு இயங்கினால்தான் உயிர் இருக்கிறது என்ற அர்த்தம். புரியுங்களா? அதே போல் இக்கென்ற மெய் எழுத்தும் மெய் உடம்பும் ஆ என்ற உயிரும் சேர்ந்தால்தான் க என்ற எழுத்து, புரியுங்களா, உயிர் மெய் எழுத்து.